ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ராம்ப்டனோட இப்போ நியூ மாடல் லான்ச் இருக்கிறது இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு சிம்னி மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்லாண்டிங் டைப்பு. ஸோ இது வந்து ஃபில்டர்ஸ் கிடையாது, டச் பேனல் அப்புறம் ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ எப்படின்னா புகை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிட்டு புகை இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வேவ் ஃபங்க்ஷன். ஸோ வேவ் பண்ணால் போதும் ஆன் ஆகுது. ஸோ இதை சக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1600. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக பார்த்து எடுத்திருக்கோம் சக்ஷன் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே டச் பேனல் இருக்குது. 1 2 3 மொத்தம் 3 ஸ்பீடு, லைட் கண்ட்ரோல், இன்னும் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளே தான் சக்ஷன் இருக்குது. ஸோ இது வாங்கி அரௌண்ட் 3 months ஆகுது. ஸோ அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், அகெயின் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்துடும். இல்லை இதே வந்து ஆஃப் பண்ணோன்னா இது 3 minutes ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன். 3 minutes வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அகைன் இன்னொரு டைம் பண்ணோன்னா இமீடியட் ஆஃப். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் அரௌண்ட் ஒரு 10K டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் டைப்பு. இது கீழே இருக்கிறது ஆயில் ஃபில்ட்ரு. இது எவ்ரி 30 hours ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ க்ளீன் போயிடும். இது நம்ம மேனுவலாக பண்ணோன்னா கூட இந்த பட்டனை 3 seconds ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரு. ஸோ நம்ம கரெக்டாக ஆயில் எல்லாமே இங்கேருந்து கரெக்டாக இருக்கும். இது மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். நம்ம பழைய இது மாதிரி ஃபில்டர்லாம் எடுத்து க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னும் லைட் கீழே அடுப்பு லைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பால் குக்கர் வைக்கிறேன். இப்போது லைட் பண்ணியிருக்கேன் நான். குக்கர் வச்சுருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதா செக் பண்ணேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்ன அந்த ஹீட் சென்சேஷன் இருக்குது, சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அகைன் எப்போ ஹீட் இல்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போவே இப்போ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடும். இப்போ அதே மாதிரி நம்ம வெளியே போயிட்டோம், சம்திங் ஏதோ விட்டுட்டோம், அப்படியே குக்கரில் விட்டுட்டோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அகைன் அது ஃபுல்லாக டர்ன் ஆஃப் பண்ண அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் 3 minutes டைம் வரும். 3 minutes டைம் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு அகைன் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி க்ளோஸ் ஆகிடும். இது நாய்ஸும் இந்த சக்ஷன் பவருக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ 13,000 எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒர்த்து. ஸோ யூ ஷுட் ட்ரை ஐ கெஸ். ஓகே, பாய்.